என் பேர் சித்தநாதன். கடவுள் ஒருவர் தான் சொன்னீங்க. அந்த கடவுள் நம்மளுக்காக நிறைய தூதர்கள் அனுப்பியிருக்காங்க. அப்படி வந்த தூதர்கள்ல இயேசு இருக்காரு, மற்றும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எனக்கு தெரியாது. அப்படியே நீங்க கடவுளை கடைசியா திருக்குறானை மட்டும் உங்களோட வழிகாட்டி நூலா ஏத்துக்கிறீங்க, அந்த பைபிளை ஏன் ஏத்துக்கலாம் இல்லையா? அழகான கேள்வி. சார் பேர் என்ன சொன்னீங்க? சித்தநாதன். சரி, சகோதரர் சித்தநாதன் அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வி கூட நான் சொன்ன உரையை ஒட்டிய கேள்விதான். நான் என்னுடைய அறிமுக உரையில சொன்னேன், கடவுள் நிறைய தூதர்களை அனுப்பியிருக்காருன்னு சொன்னேன். இயேசு, மோசே, ஆபிரகாம், நோவா, இப்படி நிறைய தூதர்களை கடவுள் அனுப்பியிருக்காருன்னு சொன்னேன். அப்படி சொன்ன நீங்கள் முகமது நபி சொன்ன குரானை மட்டும் ஏற்றுக்கொண்டீர்கள், இயேசுடைய வேதமாகிய பைபிளை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? நல்ல கேள்வி தானே, அது அழகான கேள்விதான். இப்ப அதற்கு நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள் இருப்பீங்க, இருந்தாலும் நான் அதை புண்படுத்துறதுக்கு சொல்லல, சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சொல்றேன். புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு விமர்சிக்கிறதுக்காகவோ மற்ற நோக்கத்துக்கு இல்லை, கேட்டதுனால ஒரு கேள்வி வந்துவிட்ட காரணத்தினால நம்ம அதை விளக்க வேண்டியிருக்கு. அதாவது இப்ப இயேசுநாதர் எதை வேதம் என்று அவர் சொன்னாரோ அது 100% வேதம் தான். அதை நாம நம்பணும், எந்த ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா முகமது நபி எப்படி ஒரு இறை தூதர் நம்புறோமோ அதே மாதிரிதான் இயேசுநாதரும் இறை தூதர். இதுல ரெண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா, இயேசுநாதர் வழங்கிய அந்த வேதத்தை அதே வடிவத்தில் அந்த சமுதாயம் வைத்திருக்கிறதா? கேள்வி அங்கதான் வருது. இயேசுநாதர் வழங்கிய அந்த வேதம் அவர் எந்த மாதிரி வழங்கிட்டு போனாரோ அந்த வடிவத்தில் இருக்கிறதா? இதுதான் இந்த கேள்விக்குரியது. அந்த வடிவத்தில் இல்லை, அதான் அதுக்குரிய விடை. இல்லை என்பது நான் ஒரு காழ்ப்புணர்வுல சொல்லல, சான்றுகளோட சொல்ல போறேன். அந்த வடிவத்தில் இல்லை என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம்னா, இப்ப திருக்குறான் இருக்குங்க, நபிகள் நாயகம் அதை வழங்கினார், அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லி அவர் எங்களுக்கு சொன்னார். அவருடைய தாய்மொழி அரபு மொழி, நபிகள் நாயகத்தினுடைய தாய்மொழி அரபு மொழி. அதனால அவருக்கு அரபு மொழி தெரியுங்கிற காரணத்தினால அரபு மொழியில் அந்த வேதம் அருளப்பட்டுச்சு. அந்த வேதம் இன்றைக்கு வரைக்கும் அரபு மொழியில பாதுகாக்கப்பட்டிருக்கு. எந்த மொழியில் அருளப்பட்டதோ அந்த மொழியிலேயே இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதனுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லா பாஷையிலையும் வந்திருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, உலகத்தில் முஸ்லீம்கள் பல நாடுகளில் வாழ்றாங்க, பல கலாச்சாரங்களுக்கு அவங்க அடிமையாகி பல மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் குர்ஆன் ஒண்ணுதான். சவுதி அரேபியாவில் எதை குர்ஆன் என்று சொல்கிறானோ அதைத்தான் இந்தியாவிலையும் குர்ஆன் சொல்லுவாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கிற குர்ஆன்ல இருந்து ஒரு எழுத்து இந்தியாவுடைய குர்ஆன்ல கூட இருக்காது. இந்தியாவில் எதை குர்ஆன் என்று சொல்கிறோமோ அதுக்கு மேல மாற்றியோ கூட்டியோ குறைச்சியோ அமெரிக்காவில் உள்ள குர்ஆன் இருக்காது. அகில உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, குர்ஆன் என்பது உலகம் பூரா ஒரே குர்ஆன் தான். இந்த நூற்றாண்டு மட்டுமில்ல, 14 நூற்றாண்டாக அதுதான் குர்ஆன். எந்த நூற்றாண்டுலயாவது இது குர்ஆன் இதுதான் குர்ஆன் அது குர்ஆன் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கான? நடக்கல. அப்ப நபிகள் நாயகம் எந்த வடிவத்தில் தந்தார்களோ அவங்க காலத்தில் தொகுக்கப்பட்ட எழுத்திற்கு அந்த மூல பிரதி இன்னைக்கு இஸ்தாம்புல்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்ப திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எப்படி அந்த சரஸ்வதி மஹால்ல தஞ்சாவூர் அரண்மனையில பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அதே லிபியில அதே எழுத்துல, அதே மாதிரி நபிகள் நாயக காலத்தில் வழங்கப்பட்ட அந்த குர்ஆன் அவங்க காலத்தில் எழுதப்பட்டுச்சு அந்த தோல்ல அந்த வடிவத்தோட இன்றைய தேதி வரைக்கும் துருக்கியில உள்ள இஸ்தம்பூல் என்ற மியூசியத்தில் இஸ்தம்பூல் நகரத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பா இருக்கு. வெரிஃபை பண்ணிக்கலாம், ஒப்பிட்டு பார்த்து மூல பிரதி அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. இது குர்ஆனுடைய நிலைமை. அதனால நபிகள் நாயகம் சொன்ன அந்த குர்ஆன் இது கருத்து வேறுபாடு இல்லாம அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா இப்ப பைபிளை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டோமே ஆனால், முதல்ல இப்ப நம்ம கண்ணு முன்னாடி சொல்வதாக இருந்தால் கத்தோலிக்கர்கள் ஒரு பிரிவு இருக்கிறாங்க, புரோட்டஸ்டன்ட் ஒரு பிரிவு இருக்கிறாங்க. பெரிய பிரிவு, உட்பிரிவு பெந்தகோஸ்தே அது யோகாவாவெல்லாம் நிறைய இருக்குது, அது விட்டுருவோம். பெரிய பிரிவுகளாக கத்தோலிக்கர்களும் புரோட்டஸ்டன்டும் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் பைபிள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வாங்கி ரெண்டு பைபிளையும் பாருங்கள். கத்தோலிக்க பைபிளை பாருங்கள், புரோட்டஸ்டன்ட் பைபிளை பாருங்கள். கத்தோலிக்க பைபிள்ல இருக்கக்கூடிய ஏராளமான ஆகமங்களை புரோட்டஸ்டன்ட் பைபிள்ல இருக்காது, அது பொய், சும்மா சேர்த்துட்டாங்கன்னு சொல்லும். புரோட்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ ஆகமங்கள் வசனங்கள் கத்தோலிக்க பைபிள் இருக்காது.
2 பைபிளும் என்னிடத்தில் இருக்கிறது. கத்தோலிக்க பைபிளும் இருக்கிறது, தமிழ்ல வெளியிட்டது. புரோட்டஸ்டன்ட் பெங்களூர்ல வெளியிட்ட புரோட்டஸ்டன்ட் பைபிள் இருக்கிறது. திண்டிவனத்திலிருந்து வெளியிடப்பட்ட கத்தோலிக்க பைபிளை நான் கைவசத்தில் எப்போதும் வச்சிருக்கிறேன். அவ்வளவு வித்தியாசங்கள் அதுல இருக்குது. அப்ப ஒரு கடவுளுடைய வேதம் மாற்றி இருக்கிற, அதாவது ஒண்ணு இவன் சொல்றது வேதம்னு அவன் போய் சொல்லியிருக்கான்னு அர்த்தம், அவன் சொல்ற வேதம்னு இவன் போய் சொல்றான்னு அர்த்தம். அப்ப என்னமோ ஒன்னும் கைச்சரக்கு விளையாடி இருக்குது என்பதற்கு இந்த வித்தியாசம் இருக்குது. சரி, முஸ்லீம்கள்ல கூட இஸ்லாத்துல இல்லாட்டாலும் முஸ்லீம்கள்ல கூட பல பிரிவு இருக்குங்க. இஸ்லாத்துல அப்படி இல்லை, இவங்க அறியாமையினால உண்டாக்கிட்டாங்க. முஸ்லீம்ல எத்தனை பிரிவு இருந்தாலும் அத்தனை பிரிவு குரான் ஒண்ணுதான். முஸ்லீம்ல அவனுக்குள்ள 1000 பிரிவு இருந்தாலும் குரான் ஒரே குரான் தான். ஆனால் புராட்டஸ்டன்ட்டுக்கு தனி, கத்தோலிக்கர்களுக்கு தனி. அந்த திண்டிவனத்தில் இருந்து வெளியிடப்பட்ட அந்த கத்தோலிக்க பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லுவாங்க, முன்னுரையில என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து லத்தீன் மொழியில இருந்து கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, கிரேக்க மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு எழுதியிருப்பாங்க. நான் கேட்கிறேன், இயேசுநாதருடைய பாஷைக்கு மூலம் வந்து கிரேக்கமா? கிரேக்க பாஷை பேசுறவரா இயேசுநாதர்? இயேசுநாதர் எந்த பாஷை பேசினாரோ அந்த பாஷையில் பைபிள் இல்லை. எந்த மொழியில் அவர் சொன்னார் அந்த மொழியே இல்லை, மூல மொழியே இல்லை, மூல பிரதி கிடக்கட்டும். இப்படியான நிறைய வேறுபாடுகள் எல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாடு நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களே, ஆனால் பழைய ஏற்பாடுகளில் உள்ள முதல் 5 ஆகமங்கள் மோசைக்கு உள்ள வேதம்னு சொல்லுவாங்க. மூசா நபின்னு சொல்றாங்களே, அவருடைய வேதம் முதல் 5 ஆகமங்களை சொல்லுவாங்க. அதாவது மோசேங்கிற தீர்க்கதரிசிக்கு இதை கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள 5 ஆகமங்கள். இந்த 5 ஆகமங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும். அந்த உபாகமத்தில் வந்து கடைசியா வந்து என்ன இருக்கும்னா, மோசே இருக்கார்ல, அவர் தான் கடவுளுடைய தூதர், அவர் தான் கடவுளிடமிருந்து செய்தியை வாங்கி உலகத்துக்கு சொல்றாரு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, மோசே செத்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள், அவனுக்காக 40 நாள் துக்கம் அனுஷ்டித்தார்கள், அவனுக்கு பிறகு யோசுவா என்பவன் அந்த பொறுப்புக்கு வந்தான். மோசேக்கு வந்த வேதத்துல மோசே செத்தது எப்படி வரும்? மோசே கொடுத்த வேதத்துல நான் எழுதின புஸ்தகத்துல நான் செத்தது வருமா? நான் எழுதின புஸ்தகத்துல நான் செத்தது வராது. வேற ஆள் தான் நான் செத்தது எழுத முடியும். நான் இத்தனாம் தேதி செத்தேன் இப்படி எவனா புஸ்தகம் எழுத முடியுமா? எழுத முடியாது. மோசே வழங்கினார் வேதம்னு சொல்றாங்க, அதுல மோசே செத்தாருங்கிறது வருது, அவர் அடக்கம் செய்யப்பட்டார்னு வருது, 40 நாள் துக்கம் அனுஷ்டிச்சாங்கன்னு வருது. அதுக்கப்புறமேல வேற ஒருத்தர் யோசுவா என்பவர் அந்த இடத்துல வந்து யோசுவா தலையில கை வைத்த நிலையில் மோசே இறந்ததால் யோசுவா அந்த இடத்துக்கு பட்டத்துக்கு வந்தார்னு வருது. இப்ப என்ன காட்டுதுன்னா, அவன் மோசே செத்ததெல்லாம் எவனோ சேர்த்திருக்கான்னு வழங்குது. இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா, அந்த திண்டிவனத்தில் வெளியிட்ட பைபிள்ல இது கீழே குறிப்பிட்டு இருக்கிறாங்க, இது யாரோ இடையில நுழைச்சிருப்பாங்க அவங்கள. அந்த வேதத்திலேயே இது எவனோ திட்டமிட்டு இளைஞர்கள் பண்ணிவிட்டான். அப்ப திட்டமிட்டு இளைஞர்கள் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இன்னும் எத்தனை பண்ணிருப்பான்? இதை பண்ணிட்டான்னு கண்டுபிடிச்சு விட்டீங்க, இன்னும் எத்தனை பண்ணிருப்பான்? இப்படி ஒண்ணும் குரான்ல இல்லை. நம்ம வந்து இயேசுநாதர் மீது உள்ள அன்புல எந்த அளவும் குறை இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாங்க சொல்லுவோம், இயேசுநாதரை பத்தி அவ்வளவு கண்ணியம் கொடுப்போம், அவருடைய வேதத்தை அந்த அளவு மதிப்போம். அது இல்லை, அதான் பிரச்சனை. எப்படி எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டுருச்சோ அது மாதிரி மாற்றங்கள் ஆயிடுச்சு. இது பற்றி விரிவான விவரங்கள் அறிவதாக இருந்தால் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு மாத்திரம் அதெல்லாம் கேட்டுட்டார்ல, இதுதான் பைபிள் என்று நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், முழுசா ஆய்வு பண்ணி. அந்த நூல் நான் அவருக்கு வந்து அன்பளிப்பா இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள நம்ம கொடுப்போம் அவருக்கு. சரியா? இன்னும் கூடுதலான விவரங்களை